சௌமியா மேம்ன்றவங்க கிட்ட வந்து நாங்கள் பிஸ்னஸ் மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சம் அமௌண்ட் நிறுத்தி வச்சோன்னா நான் போயிட்டு அவங்க கிட்ட டைரெக்டாக பேசும்போது இதை நீங்களே பண்ணுங்க, கொடுத்த காசை கேட்க போனால் அவங்க வந்து மிரட்டுற வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்கள நம்பி நாங்கள் பர்சனல் லோன் வாங்கி நகையெல்லாம் வச்சு வீட்டில் இருக்கிறதெல்லாம் வச்சு நாங்கள் இந்த அளவு கஷ்டப்பட்டு கொடுத்தா அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பேசுறாரு எங்ககிட்ட, ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணுங்க, நான் ஜமீன்தார் பரம்பரை, நான் நினைச்சா ஒரு வாரத்துக்கு எங்க வேலை ஆட்களுக்கெல்லாம் 5 லட்சம் தரேன், உங்க பணம் ஒரு காசே கிடையாது, எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆள் தெரியும். நீங்க 1,27,000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 32,900 ரூபா கொடுப்போம், 64,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 18,760 ரூபா கொடுப்போம். ஒரு சில மாதங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க 2024 டிசம்பர்ல உத்திரமேரூர் பகுதியில இருந்து அவங்க வீட்டையுமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கிளினிக்குமே 6 மாசமா மூடியே தான் இருக்கு. அப்போ இந்த நிலையில தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம பணம் கொடுத்து ஏமாந்துருக்கோம். இவங்க காசு கேட்க போகக்கூடிய நேரத்துல கூட அவங்க செக் ஒன்று போட்டு கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு கமலேஷ் அப்படின்னு இருக்குன்னு சொன்னா கமலேஷ் கண்ணா அப்படிங்கிற பேர்ல செக் கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டு போய் பேங்க்ல கொடுக்கும்பொழுது நீங்க கமலேஷ் கானை கூட்டிட்டு வாங்க, கமலேஷ் கண்ணனை கூட்டிட்டு வாங்க, கமலேஷ்ங்கிற பேர் இருந்தாதான் உங்களுக்கு நாங்க காசு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காசையும் கொடுக்க மாட்டாங்க. என் பேர் ராஜேஷ் கண்ணா, நான் ஏபி சத்திரம் உத்திரமேரூரில் வந்து வசிக்கிறேன். டாக்டர் சௌமியா மேம்ன்றவங்க கிட்ட வந்து நாங்கள் பிஸ்னஸ் மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என் தம்பி மூலியமாக வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தார், நான் அவர்கிட்ட கொடுத்து வாங்கல இருந்தது. ஒரு சம் அமௌண்ட் நிறுத்தி வச்சோன்னா நான் போயிட்டு அவங்க கிட்ட டைரெக்டாக பேசும்போது இதை நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது என்னன்னா எம்ஆர்ஐ மிஷின் அந்த மாதிரி பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் வாங்கி தரத்துக்கு நான் வந்து லோன் அப்ரூவ் பண்ணி தரேன், அதுக்கான லைசன்ஸ் என்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்களுக்கு வந்து அதை சொல்லித்தராங்க. சொல்லித்தர விதையில அவங்க நம்பிக்கையின் பேர்ல அவங்களுக்கு நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். போடும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சம் அமௌண்ட் எங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இடையில கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு 2 மாசம் கழிச்சு நிறுத்திட்டாங்க. அதுக்கு கேட்க போனா நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கிளினிக் கிட்ட போனா கிளினிக்காண்டே ஆள் இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா அவங்க வந்து கிளினிக்கை மூடிட்டு இருக்காங்க. போய் கேட்க போனா நீங்க ஆள் வச்சு மிரட்ட வரீங்க, நீங்க எப்படி மிரட்டலாம், கொடுத்த காசை கேட்க போனா அவங்க வந்து மிரட்டுற வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவங்கள நம்பி நாங்கள் பர்சனல் லோன் வாங்கி நகையெல்லாம் வச்சு வீட்டில் இருக்கிறதெல்லாம் வச்சு நாங்கள் இந்த அளவு கஷ்டப்பட்டு கொடுத்தா அவங்க இந்த மாதிரி பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பேசுறாரு எங்ககிட்ட. பேசும்போது அவங்க அப்பா என்ன பண்றாரு, தோ தரேன், ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணுங்க, நான் ஜமீன்தார் பரம்பரை, நான் நினைச்சா ஒரு வாரத்துக்கு எங்க வேலை ஆட்களுக்கெல்லாம் 5 லட்சம் தரேன், உங்க பணம் ஒரு காசே கிடையாது, எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆள் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்றாரு. கேட்டா இந்த மாதிரி மிரட்ட, நாங்க சும்மா கேட்க போனா கொடுத்த காசை மிரட்ட வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால லாஸ்டா அதான் நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன். இங்க இருக்கிறவங்களாம் ஒரு 5 லட்சம், ஒருத்தர் 10 லட்சம், ஒரு 7 லட்சம் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். மொத்தம் ஒரு 35 லட்சம் ரூபாய் கிட்ட இங்க எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து நாங்க கொடுத்தது மட்டும் ஒரு 35 லட்சம் ரூபாய் வந்து மனு கொடுத்துருக்கோம். ஸோ பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவரை நம்புறோம், பண்ணி தருவார், நாங்க நம்புறோம். இது வரைக்கும் ஸ்கேம்ல உத்திரமேரூர் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறது 2.5 கோடி ரூபாய் சம்திங் நேற்று சொன்னாங்க. பெரிய அமௌண்ட்ன்றதுனால நாங்க இங்க ஃபாலோ பண்ண முடியாது, நீங்க போய் எஸ்பி ஆஃபீஸ்ல போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவங்க பண்ணி தருவாங்க, இதுக்குன்னு தனி பிரிவு இருக்குன்னு அவங்க சொன்னதுனால நாங்க இங்க வந்திருக்கோம். என்னோட பேர் யாசர், நான் ஒரு அட்வொகேட். இவங்க எல்லாருமே என்னோட கிளைண்ட்ஸ். எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, உத்திரமேரூர்ல சௌமியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2022 தான் உத்திரமேரூர்ல அவங்க ஒரு கிளினிக்கும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிளினிக் மூலியமா அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள்கிட்டலாம் ஒருத்தரா அவங்க குடும்ப நபர்கள் மாதிரி, நீ அண்ணன் மாதிரி, நீ சகோதரன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டுமே அவங்க பேச்சு கொடுத்து அவங்க எல்லாருக்குமே ஒரு பிசினஸ் ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன மாதிரியான பிசினஸ் அப்படின்னு சொன்னா, நாம வந்து ஒரு டாக்டர்ஸ்க்குலாம் மிஷின் வாங்கி கொடுக்க போறோம். எந்த மாதிரி மிஷின் அப்படின்னு சொன்னா, எம்ஆர்ஐ மிஷினா இருக்கட்டும், இல்லாட்டி எக்ஸ்ரே மிஷினா இருக்கட்டும், இது எல்லாம் ஒரு 4 கோடி ரூபா 5 கோடி ரூபா வருது அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு லைசன்ஸ் வேணும். அந்த லைசன்ஸ் என்கிட்ட இருக்கிறனால இந்த லைசன்ஸை வச்சு நம்ம டாக்டருக்குலாம் அந்த மிஷினை வாங்கி கொடுப்போம். அப்படி கொடுக்கறது மூலமா நமக்கு ஒரு மார்ஜின் அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட்டை நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருட்டுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில ஒரு மருத்துவரா இருக்கிறாங்க, அவங்க ஏன் நம்மளை ஏமாத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே 1 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டோம், 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டோம், 10 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்துல 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 30,000 ரூபா 35,000 ரூபா ப்ராஃபிட்டும் கொடுக்கதான் செஞ்சிருக்காங்க. ஆனா அடுத்தடுத்த மாதங்கள்ல கேட்டதுக்கு நான் கொடுக்க மாட்டேன், இல்ல விரைவா கொடுக்குறேன், கொஞ்ச நாள் போகட்டும், இல்ல நீங்க யார்கிட்ட வேணாலும் புகார் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாகவே அவங்க பல்வேறு வகைகள்ல இவங்களை கேட்டிருக்கிறாங்க.
அதனால தான் நாங்கள் உத்திரமேரூர்ல இருக்கக்கூடிய G2 போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி ஆஃபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் தான் இன்னைக்கு புகார் கொடுக்க வந்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய எஸ்பி ஆஃபீஸ்லயும் நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம அவங்களோட பேசின அந்த உரையாடல்களுமே இங்க ஆதாரங்களா இருக்கு. நீங்க 1,27,700 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 32,900 ரூபா கொடுப்போம், 64,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 18,760 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவங்க கிட்ட பேசக்கூடிய சாட்ஸ் ஒவ்வொரு நபர்கிட்டயுமே தனித்தனியா பேசியிருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்களுமே இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்பிக்கிட்டு இவங்க இருக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய தங்க நகைகளை வச்சோ இல்லாட்டி பேங்க்ல போயிட்டு பர்சனல் லோன் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபாவா இருக்கட்டும், அடுத்து 1 லட்ச ரூபா இருக்கட்டும், 2 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா காசு அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பதிலா அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 25,000, 5,000, 10,000 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுமே நாங்க அட்டாச் பண்ணிருக்கோம். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மிஷின்ஸ் எல்லாம் நாங்க உங்களுக்கு வாங்கி தரோம், அது மூலியமா ஒரு மார்ஜின் வரும், இதை நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க 2024 டிசம்பர்ல உத்திரமேரூர் பகுதியில இருந்து அவங்க வீட்டையுமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கிளினிக்குமே 6 மாசமா மூடியே தான் இருக்கு. அப்போ இந்த நிலையில தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம பணம் கொடுத்து ஏமாந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்து வந்திருக்காங்க. புகார் கொடுக்கறதுக்கு ஒரு 5 பேர் 6 பேர் வந்திருக்காங்க. அப்படிங்கிறதையும் தாண்டி உத்திரமேரூர்ல இந்த மாதிரி பல நபர்கள் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யாருமே இன்னும் புகார் கொடுக்கறதுக்கே முன் வரல. ஏன்னு சொன்னா, போய் புகார் கொடுத்தா ஆக்ஷன் எடுப்பாங்களா, இல்லாட்டி புகார் கொடுத்தா ஒழுங்கான முறையில நமக்கு பணத்தை வாங்கி கொடுத்துருவாங்களா, இல்ல புகார் கொடுக்குறோம்னு சொன்னா நம்ம மேல வேற ஏதாச்சும் பொய் குற்றச்சாட்டை சுமத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருமே புகார் கொடுக்கவும் வரல. அதையும் தாண்டி இவங்க காசு கேட்க போகக்கூடிய நேரத்துல கூட அவங்க செக் ஒன்று போட்டு கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு கமலேஷ் அப்படின்னு இருக்குன்னு சொன்னா கமலேஷ் கண்ணா அப்படிங்கிற பேர்ல செக் கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டு போய் பேங்க்ல கொடுக்கும்பொழுது நீங்க கமலேஷ் கானை கூட்டிட்டு வாங்க, கமலேஷ் கண்ணனை கூட்டிட்டு வாங்க, கமலேஷ்ங்கிற பேர் இருந்தாதான் உங்களுக்கு நாங்க காசு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காசையும் கொடுக்க மாட்டாங்க. எல்லா நபர்களுக்குமே இங்க இருக்கக்கூடிய 5 நபர்களுக்குமே பிளைன் செக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எதையும் எடுத்துட்டு போய் நம்ம பேங்க்ல போட்டாலுமே அது செக் பவுன்ஸ் ஆகக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 5 பேருக்கு மட்டும் எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு? இது வரைக்கும் இங்க இருக்கக்கூடியவங்க 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 38 லட்ச ரூபா வரைக்கும் இழந்திருக்காங்க. தோராயமா எவ்வளவு பேருக்கு எவ்வளவு மோசடி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இது உத்திரமேரூர்ல பல நபர்கள் கிட்ட நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. எத்தனை பேருன்றது நமக்கு சரியான முறையில கணக்கு தெரியல. மேபி இதுக்கப்புறம் அவங்க வந்து புகார் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கணக்கிட முடியும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.